அண்மையில் நடந்த ரொம்ப பலம் இழந்துருச்சு. அது திமுகவின் தோளில் ஏறி பயணப்படுகிறதுன்னு பகிரங்கமா பொதுவெளியில பேசியிருக்கிறார். பாலாஜி ராஜேந்திர பாலாஜி என்பவர் என்ன வேண்டும் உணர்வார். அவர் இருக்கிற அதிமுகவே காங்கிரஸ் தோளில் தான் பயணம் செஞ்சு வெற்றி பெற்றாலும் மறந்துடக்கூடாது. அதிமுக தோழர் தெரிய வேண்டும். எங்களுடைய உதவியால் தான், எங்களுடைய ஆதரவால் தான் எம்ஜிஆரே ஆட்சிக்கு வந்தார். இது அவங்க மறந்துடக்கூடாது. எங்களுடைய தோழமையால் தான் ஜெயலலிதாவே ஆட்சிக்கு வந்தார். அதையும் மறந்துடக்கூடாது. காங்கிரஸ் தோல் ஏறியவர்கள் இன்று எங்களை பற்றி தவறாக பேசுகிற அருகதை கிடையாது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் அசைக்க முடியாத ஒப்புயர்வற்ற ஒரு கட்சி. இந்தியாவில் காங்கிரஸ் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம். இருக்கிற பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் தான். மோடிக்கு மாற்று தலைவர் ராகுல் காந்தி தான். இந்தியாவின் அடுத்த பிரதமர் வேண்டும் என்று தமிழ்நாட்டின் இப்போதைய முதல்வர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், அருமை நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் தலைவராக பிரதமர் வர வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி முன்மொழிந்த வரலாறுகள் எல்லாருக்கும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும். பிஜேபி கூட்டணி வீழ்ச்சியை நோக்கி செல்லும். மக்கள் உண்மைகளை தெரிந்து கொள்வார்கள். தலைவர் ராகுல் காந்தி பிஜேபியும் தேர்தல் ஆணையம் நடத்துகிற தில்லுமுள்ளுகளை படம் பிரித்து ஆதாரங்களோடு காட்டுகிறார். விரைவில் நல்ல செய்தி வரும். இந்தியாவில் புதிய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தின் நாயகனாக தலைவர் ராகுல் காந்தி இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை இங்கே சொல்ல விரும்புகிறேன்.